Hi friends, நான் உங்க ஆகாஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Vaiyathalamaikol. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 5 important reason that why your customers are not buying your product or service. 5 முக்கியமான ரீசன் உங்க கஸ்டமர் உங்க பொருளை உங்க சர்வீஸையோ இல்ல உங்க ப்ராடக்ட்டையோ வாங்காததுக்கான காரணங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். Point number 1, no need. கஸ்டமருக்கு தேவையில்லாதப்போ உங்க ப்ராடக்ட்டையோ இல்லை சர்வீஸையோ கண்டிப்பாக வந்து வாங்க மாட்டாங்க. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க அவங்க ப்ரௌச்சர்ஸை கொடுத்தா அவங்க கசைக்கு தூக்கி அடிப்பாங்க, உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்தா அவங்க பார்க்காம கீழே தான் போட்டு போவாங்க. அதாவது இந்த பொருள் நம்மளுக்கு தேவையே இல்லை அப்படின்ற கஸ்டமர் கிட்ட நீங்க மார்க்கெட் பண்ணா அது நோ யூஸ் தான். அண்ட் பாயிண்ட் நம்பர் 2, நோ அர்ஜென்சி. உடனே தேவை அப்படின்றது கிடையாது. தேவை இருக்கலாம், பட் எப்பனாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்துல இருப்பாங்க. அந்த மாதிரி பீப்புளை உடனே நீங்க வாங்க வைக்கணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், நீங்க பார்த்துருப்பீங்க சம்மர் டைம் ஆஃபர்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுப்பாங்க, லிமிடெட் பீரியட் ஆஃபர்னு ஆஃபர் கொடுப்பாங்க, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் யூ, உங்களுக்கு மட்டும் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆஃபர்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி ஆஃபர்ஸ் கொடுக்கறது மூலயமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அர்ஜென்ட் இல்லை ஆனா இந்த பொருள் நான் வாங்க தான் போறேன் அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸை ஈஸியா கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ பாயிண்ட் நம்பர் 2, நோ அர்ஜென்சி. தேவை உடனே இல்லை அப்படின்னு நினைக்கிற கஸ்டமர்ஸ் கூட உங்க பொருளை இது வரைக்கும் வாங்காம இருக்கலாம். அண்ட் பாயிண்ட் நம்பர் 3, நோ டிசையர். ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்த நம்ம வந்து ஆசைக்காக வாங்குவோம். வீடியோ கேம்ஸா இருக்கட்டும், இல்ல லக்ஸரி கார்ட்டா இருக்கட்டும், சில பேர் தலைக்காணி கூட ரொம்ப காஸ்ட்லியா வாங்குவாங்க. ஸோ சில பொருள் எதனால விற்குது அப்படின்னா ஆசைனால கூட விற்குது. ஸோ பீப்புளோட டிசைரை நீங்க கரெக்டா ஸ்டிமுலேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்டை விற்க முடியும். ஸோ பீப்புளுக்கு நீங்க விற்கிற சர்வீஸ் இல்லை ப்ராடக்ட் மேல இல்லாத ஆசை கூட ஒரு முக்கியமான காரணம் தான் உங்க ப்ராடக்ட் இல்லை உங்க சர்வீஸை நீங்க இன்னும் விற்காம இருக்கிறதுக்கு. அண்ட் பாயிண்ட் நம்பர் 4, நோ மணி. அதாவது வந்து உங்க பொருளுக்கு நீங்க கொடுக்குற பொருளுக்கு நீங்க கொடுக்குற ப்ராடக்டோ சர்வீசஸ் கொடுக்குற அளவுக்கு அவங்க கிட்ட கையில பணம் இல்லை. ஸோ நோ மணி ஒரு முக்கியமான ரீசன். பட் என்னோட கொஸ்டின் என்ன அப்படின்னா உங்க ப்ராடக்ட் இல்லை உங்க சர்வீஸை வாங்கக்கூடிய கஸ்டமர் தான் உங்க டார்கெட். கரெக்டா? அவங்க கிட்ட அதுக்கு கொடுக்க பணமே இல்லைன்னு இருக்கும்போது நீங்க ஏன் வந்து லைக் அவங்க கிட்ட அந்த பொருளை விற்கணும்? கரெக்ட் தானே? ஸோ அதனால யாரு உங்களோட கஸ்டமரோ, அதாவது யாரு உங்களோட ப்ராடக்ட் இல்லை உங்க சர்வீசஸ்க்கான பணத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கிற கஸ்டமரோ அவங்கள மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்க ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க ப்ராடக்ட் செல் ஆகும். இல்லைன்னா ஒரு இந்த மாதிரி அவங்க நீடும் இருக்காங்க, அர்ஜென்சியும் இருக்கு, அவங்களுக்கு பணம் மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னா இந்த நோ காஸ்ட் இஎம்ஐ இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தை வச்சு நீங்க வந்து அவங்க உங்களை கஸ்டமரா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்னொரு டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. என்ன அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவங்களுக்கு வந்து ஏசி வாங்கணும்னு ஆசை இருக்கும், அவங்களுக்கு காரும் வாங்கணும்னு ஒரே டைம்ல ஆசை இருக்கும். காருக்கான பட்ஜெட் கையில இருக்கும், ஏசிக்கான காசுன்னு சொல்லிட்டு ஒரு 20,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட ஏசியோட ரேட் 22,000 ரூபாய். ஸோ 2,000 ரூபாய் கையில இருக்காது. அப்போ அவங்க கிட்ட பணம் இருக்கு மொத்தமா, ஆனா இந்த பொருளுக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும்னு அவங்க நினைச்சிருக்காங்க. அந்த மாதிரி கஸ்டமரையும் நீங்க ப்ராப்பரா மார்க்கெட் பண்ணி அவங்க வேற ஒரு நீட்காக வச்சிருந்த காசை இதுக்குள்ள போட்டு உங்க ப்ராடக்ட்டை நீங்க வந்து கண்டிப்பா விற்கலாம். ஸோ கரெக்டான மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம். ஸோ நோ மணி, அதாவது கையில பணம் இல்லாத உங்ககிட்டயும் நீங்க உங்க ப்ராடக்ட் இல்ல உங்க சர்வீசஸை கண்டிப்பா விற்க முடியாது. பாயிண்ட் நம்பர் 5, இது ரொம்பவே முக்கியமான ரீசன், நோ ட்ரஸ்ட். நீங்க வந்து உங்க கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட்டை சம்பாதிக்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். ஒரு கஸ்டமர் கிட்ட ட்ரஸ்ட்டை எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னா நீங்க இது வரைக்கும் பண்ண போர்ட்ஃபோலியோ, நான் இவ்வளவு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கேன், நீங்க போர்ட்ஃபோலியோ லிஸ்ட் பண்ணலாம். ஒரு சோஷியல் மீடியால வந்து உங்களோட ரேட்டிங் இல்ல ரிவ்யூஸை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இதெல்லாம் பண்றது மூலியமா உங்க கஸ்டமருக்கு நீங்க ஒரு ட்ரஸ்ட்டை கொடுக்கலாம். இதை தாண்டி உங்க கஸ்டமர் உங்க நம்பல அப்படின்னா 100% கேஷ்பேக் இல்லைன்னா வந்து 2 years வாரண்டி கேரண்டி இந்த மாதிரி டேர்ம்ஸ் மூலியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்க கஸ்டமருக்கு நாங்க எங்க சர்வீஸை இல்ல எங்க ப்ராடக்ட்டை உங்களுக்கு கொடுப்போம், இதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, பிடிக்கலன்னா திரும்பி கொடுங்க, உங்களுக்கு இவ்வளவு பீரியட் சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க கொடுக்க மூலமா உங்க கஸ்டமருக்கு ஒரு நல்ல ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணலாம். நீங்க நல்ல ட்ரஸ்ட் உங்க கஸ்டமர் கிட்ட வச்சிருக்கும் போது கண்டிப்பா உங்க ப்ராடக்ட்ல உங்க சர்வீசஸை நீங்க அதிகமா சேல் பண்ண முடியும். சோ பாயிண்ட் நம்பர் 5, நோ ட்ரஸ்ட். இந்த 5 ரீசனை நீங்க ஓவர் கம் பண்ணி வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கஸ்டமர்ஸ் உங்களோட ப்ராடக்ட்டை ஷூரா வாங்குவாங்க, உங்க சர்வீஸை நீங்க ஈஸியா செல் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. பிசினஸ் ரிலேட்டட் வீடியோஸ் வேணும்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட பிசினஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட பிசினஸ் யூஸ்ஃபுல்லான டிப்ஸை நாங்க கொடுப்போம். Vaiyathalamaikol. நன்றி.